2026ல என்ஜினியரிங் சேர போறீங்களா? அப்போ கரெக்டான காலேஜை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1324. சரி, இந்த காலேஜ ஏன் உங்க லிஸ்ட்ல நீங்க சேர்க்கணும்? மத்த காலேஜஸ்ல இருந்து இது எப்படி தனித்து தெரியுது? வாங்க, அதோட முக்கியமான தகுதிகள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இதோட நேஷனல் ஸ்டாண்டிங். இந்திய அரசாங்கத்தோட NIRF ரேங்கிங்ல இன்ஜினியரிங் கேட்டகரியில இந்த காலேஜ் 151 to 200 பேண்ட்ல வருது. இந்தியால இருக்கிற ஆயிரக்கணக்கான காலேஜஸ்ல இதுவும் ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா, இது ஏதோ நேத்து ஆரம்பிச்ச காலேஜ் இல்ல, 2008ல இருந்தே இயங்கிட்டு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச புகழ்பெற்ற சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு அங்கம் தான் இது. சோ சாய்ராம் பிராண்டோட பல வருஷ அனுபவமும் நம்பிக்கையும் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, இந்த காலேஜோட அடிப்படை விஷயங்கள் என்னன்னு பாத்திரலாம். இது ஒரு ஆட்டோனாமஸ் காலேஜ். அப்படின்னா என்னன்னா, இவங்களே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி சிலபஸ அப்டேட் பண்ணிக்க முடியும். ஆனா டிகிரி கொடுக்கறது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி தான். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா தான் நடக்குது. 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரி, அடுத்ததா இங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, உங்களுக்கு சொல்லித்தர போற ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். மொத்தமா யூஜி இன்ஜினியரிங்க்கு மட்டுமே இங்க 1020 சீட்ஸ் இருக்கு. இது உண்மையிலே ஒரு பெரிய நம்பர். இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க சேர ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இங்க ஆஃபர் பண்ற பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசி மாதிரி கோர் பிரான்ச்சஸும் இருக்கு. அதே சமயம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸும் இருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலேஜ் அப்டேட்டடா இருக்கு. 2018க்கு பிறகு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி மாதிரியான பல புது கோர்ஸ்களை கொண்டு வந்திருக்காங்க. இதனால இண்டஸ்ட்ரிக்கு இப்போ என்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேயே கத்துக்க முடியுது. ஒரு காலேஜோட குவாலிட்டிக்கு ஃபேக்கல்டிஸ் ரொம்ப முக்கியம். இங்க 196 பெர்மனன்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. இதனால ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 15:1. அதாவது ஒவ்வொரு 15 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர். இதோட பெனிஃபிட் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலயும் பர்சனல் கவனம் செலுத்த முடியும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? அதனால வாங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். காலேஜ் சப்மிட் பண்ண NIRF டேட்டா படி இங்க பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட மீடியன் சாலரி, அதாவது சராசரி சம்பளம், வருஷத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய். அந்த சேலரிக்கு முக்கிய காரணம் இவங்களோட கன்சிஸ்டன்டான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு தான். காலேஜ் ரிப்போர்ட் படி இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 85% பேருக்கு கேம்பஸ்லயே வேலை கிடைச்சிடுது. நம்பர்ஸ் மட்டும் இல்ல, எந்த மாதிரி கம்பெனிஸ் வராங்கன்றதும் முக்கியம் இல்லையா? இங்க வர டாப் ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட பாருங்க. TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட்னு பெரிய பெரிய ஐடி ஜாம்பவான்கள் எல்லாம் இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்றாங்க. இதுவே இங்க கிடைக்கிற எஜுகேஷன் குவாலிட்டிக்கு ஒரு பெரிய சாட்சி. வெறும் படிப்பு மட்டும் இல்ல, ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்லயும் இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிளாஸ் ரூமை தாண்டி இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, 2020ல இருந்து 2022 இந்த 2 வருஷத்துல மட்டும் இங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து 22 பேட்டன்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, இங்க வெறும் தியரி மட்டும் இல்ல, புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்ன்ற ஆர்வத்தையும் தூண்டுறாங்க. இவங்க பண்ற ரிசர்ச்சுக்கு நல்ல சப்போர்ட்டும் இருக்கு. DST, AICTE, MSME மாதிரியான பெரிய பெரிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து ஃபண்டிங் வாங்குறாங்க. இதுவே இவங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு தரமானதுன்னு சொல்லுது. இந்த இன்னோவேஷன் கல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸா வேலை தேடுறவங்களா மட்டும் இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் மாத்துது. இங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்ச 14க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு DPIT by Startup இந்தியால ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. சரி, படிப்பு, பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. அடுத்ததா கேம்பஸ்ல என்ன வசதிகள் இருக்கு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியூர்லேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் வசதி ரொம்ப முக்கியம். இங்க கேம்பஸ் உள்ளேயே பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டை பத்தி கவலைப்படவே வேணாம். இவங்க கிட்டத்தட்ட 200 பஸ்ஸுகள் இருக்கு. சென்னை சிட்டி மற்றும் சுத்துப்பட்டுல இருக்கிற பல ஏரியாக்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் அண்ட் டிராப் பண்றாங்க. சில சமயம் ஃபீஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, சென்ட்ரல் கவர்மெண்ட், AICTன்னு பல விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. தகுதியான ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட ஃபீஸ் பாரத்தை குறைச்சிக்கலாம். கடைசியா இந்த காலேஜோட தரத்தை பறைசாற்ற சில முக்கியமான அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸை பார்த்திடலாம். 2019ல MHRD, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த காலேஜ்க்கு
பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அவார்ட் கொடுத்திருக்காங்க. இது இவங்களோட இன்னோவேஷன் ஈகோசிஸ்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்கு ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்ல, அதே 2019ல கம்ப்யூட்டர் சொசைட்டி ஆஃப் இந்தியா CSI இவங்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. இங்க நாங்க சொன்ன எல்லா தகவல்களும் இந்த விளக்கத்தை தயார் செஞ்ச நேரத்துல காலேஜோட ஆஃபிஷியல் வெப்சைட்லயும் நம்பகமான அரசு போர்ட்டல்களிலும் இருந்து எடுத்ததுதான். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி நீங்க ஆராயணும்னா profsam.comக்கு வாங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான ஆதாரம்.